தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். அம்பத்தூர் தொகுதி தவிக மாவட்ட செயலாளரை வரவேற்க மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலை போரூர் சுங்கசாவடியில் திரண்டுள்ள நிர்வாகிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது தவிக நிர்வாகிகள் அங்கு எவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகா கட்சி அலுவலகத்துல தாவேகா தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும்படி ஒன்றாக அறிவித்து வருகிறார். இந்த நிலையில சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தொகுதி தாவேகா வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பாலமுருகனை வரவேற்பதற்காக மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக மாலை கையுடன் அங்க நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக இதனால அங்க சுங்கசாவடி அருகே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில இவர்கள் நடந்து சென்று பேரணியாக சென்று அந்த தாவேகா மாவட்ட செயலாளருக்கு மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டதால அங்கு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு கூடியதால அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சுங்கச்சாவடி அருகே மட்டுமே காவல்துறை தொண்டர்களுக்கு அனுமதி வழங்கி இருந்த நிலையில இவர்கள் சாலையில சென்று பேரணியாக சென்றதால அங்க கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்க போக்குவரத்து போலீசாரும் இவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இதனால 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுல குறிப்பாக இந்த வழியாக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸும் சிக்கியதால உடனடியாக போக்குவரத்து போலீசார் அந்த ஆம்புலன்ஸுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் வழிவகுத்தனர். இதனால உடனடியாக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்ட போது போலீசாருக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஈடுபட்ட நிலையில தற்போது இதனை சீர் செய்யக்கூடிய பணியில போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன்.